எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மந்திரி சபையில் இடம் வேண்டும், அதிகார பகிர்வு வேண்டும்னு சொல்றாங்க. திருமாவளவன் ஏற்கனவே இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கம்யூனிஸ்டுகள் உழைப்பாளர்களுக்காக என்று சொல்லி அவர்களை பார்க்கறதே இல்லை, பெட்டி பாம்பாய் அடங்கி இருக்கிறார்கள். ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் வர 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 தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும், இந்தி கூட்டணி உதிரும். இதுதான் எனது கணக்கு. அது மட்டும் இல்ல, தம்பி விஜய் 2-3 நாளா பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு. அவர்கிட்ட ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுதி தர்ற தம்பிக்கிட்ட கொஞ்சம் சரி பார்த்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா மீனவர்களை பற்றி ஒன்று சொல்லி இருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததற்கு பின்பு 3700 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பே தூக்கு தண்டனையிலிருந்து 6 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் யாரும் உயிரிழக்காத அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதே மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் அங்கே ரயில் தொழிற்சாலை இருந்தது, காணோன்னு ஏதோ பாவம் அவர் வசனகர்த்தாவை கொஞ்சம் மாற்றணும் அப்படியே சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 75,000 பெட்டி நமது பெரம்பூர் ரயில்வே தட்டி தொழிற்சாலையில் வந்தே பாரத்துக்கு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் மெட்ரோ ரயில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 75,000 பெட்டி அங்கே செஞ்ச மட்டும் இல்லாமல் 69 வந்தே பாரத் நம்ம இந்த ரயில்வே ஃபேக்டரியில் பெரம்பூர்ல ரயில்வே பட்டி தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தம்பி ஒரு அலமாட்டி காடை பத்தி சொல்றாரு, ரயில்வே பத்தி சொல்றாரு, நாகப்பட்டினத்தை பத்தி சொல்றாரு. ஆக அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரை கொஞ்சம் சரி பார்க்கணும். இல்லை ஒருவேளை அவருக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்களை மாதிரி உள்ளவங்க கிட்ட சரித்திரம் என்னப்பா, ஒரு 25 வருஷமா பாலிடிக்ஸ்ல இருக்கிறோம், திடீர்னு ஒரு அரசியலுக்கு வந்த உடனே என்னன்னு புரியல. அதனால தம்பிகிட்ட கொஞ்சம் எழுதி கொடுக்குறவரை சரியா எழுதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா வர்றவங்க அதை கேட்கறதுக்காக வரல, அவங்க எல்லாம் அவரை பார்க்கறதுக்கு வர்றாங்க, அவங்க ஓட்டு போடுறதுக்கும் வரல. ஒரு கூட்டம் வராங்க, ஆனா சொல்றத கொஞ்சம் சரியா சொல்லணும். ஒண்ணுல நான் அவரோட உடன்படுறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிற்கு முதலீடை ஈர்க்க செல்கிறாரா, முதலீடு அளிக்க செல்கிறாரா என்றால் அதுல எனக்கு ஒப்புதல் உண்டு. இன்னும் அவர் திமுகவை தீவிரப்படுத்தணுமே தவிர திமுக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும். மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜிஎஸ்டியில மக்கள் இவ்வளவு பலன் பெற போறாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்களோடு சொல்லிட்டு கலர் கலரா சட்டையை போட்டுட்டு ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஷூட்டிங்ல இருந்த விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அரசியல் இருந்த முதலமைச்சர் ஷூட்டிங்ல இருக்காரு. தினம் ஒரு விதவிதமான சட்டையை போட்டுட்டு எதையோ பேசிக்கிட்டு, இதெல்லாம் தவிர்க்கணும். யதார்த்தமான அரசியலாக எல்லாம் உலா வருவோம். அதான் எனக்கு கருத்து. எதிர்க்கிறாரு மேடம், எல்லா இடங்கள்லயுமே திமுகவையும் பாஜகவையும் பயங்கரமா எதிர்க்கிறாரு. சரியான பதிலடி கொடுக்கணும். நாங்க தான் பதிலடி கொடுத்துட்டோமே. நான் மீனவர்களை பத்தி சொன்னாரு, மீனவர்களை நான் தம்பிக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி போன வாட்டியே பிரதமர் எல்லாரையும் பாதுகாக்கிறான்னு சொன்னாரு, இஸ்லாமியரை பாதுகாக்கலன்னு சொன்னாரு. இன்னைக்கு முத்தலாக் என்று இஸ்லாமிய பெண்களை முத்தலாக்கிலிருந்து விடுவித்து அவர்களை பாதுகாத்த பிரதமர் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக வாக்களிக்கிறதுனால தான் உத்தரப்பிரதேச போன்ற இடங்களில் வெற்றி பெறுகிறோம். இந்த தேர்தல் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த மட்டும் அவர் வேற வேற மாதிரி பேசியிருக்கார். திமுக எதிர்ப்பு நிச்சயமாக அவர் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏனென்றால் பாஜக நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கு. தம்பி, எனக்கு கிட்னி திருட்டு நடந்து கொண்டிருக்குப்பா. கிட்னி திருட்டுக்காக விசாரணைக்காக 4 அதிகாரிகளை சென்னை உயர்நீதிமன்றம் போடணும்னு சொன்னா அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க. இப்ப கிட்னி திருட்டை நீங்க ஆதரிக்கிறீங்களா தமிழ்நாடு அரசு? ஆக விஜய் இத மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசினா நல்லது. இன்னும் ஏனென்றால் மக்களுக்காக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கு. அமித்ஷாவை சந்திச்சப்ப எடப்பாடி முகத்தை கார மாதிரி முகத்தை மூடி போனாரு. அதனால 2வது இடம் விஜய்க்கு வேற கொடுத்துருவாரு, எடப்பாடி கொடுத்துருவாரு. மாணிக் தாக்கூர் எப்படி சொல்றாரு? இப்ப மாணிக் தாக்கூர், இப்ப திடீர் மாணிக் தாக்கூரை போய் நீங்க விருதுநகர்ல போய் கேட்பேன்.
அவர் எந்த அளவிற்கு அந்த மக்களுக்கு உதவி செய்யறாருன்னு அது ஒண்ணு. நான் கூட சொன்னேன், இப்ப நான் ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல சொன்னேன், வேர்க்குதுப்பா கர்ச்சீஃப் கொடுத்துடாதுங்க. நான் ஒருவேளை முகத்தை தொடச்சேன்னா, ஏற்கனவே கேமரா முன்னால் தான் நிக்கிறேன், முகத்தை தொடச்சிட்டேன்னா ஐயோ கேமரா முன்னால் இருந்து முகத்தை மறைச்சாங்கன்னு நீங்க சொல்லிடுவீங்க அப்படின்னு. இப்ப அங்க போட்டோ எடுத்தாச்சு, அமித்ஷா அவர்களை தான் பார்க்க போறேன்னு அண்ணன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் முகத்தை மறைக்கிறதுல என்ன இருக்கு? எதுலதான் நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணும்னு கிடையாதா? அதனால மாணிக் தாக்கூருக்கு வேற வேலை இருந்தா போய் பார்க்க சொல்லுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்னைக்கு தமிழகத்திற்கு நல்லது செய்யணும்னா அது பிஜேபியாலேயோ அதிமுக கூட்டணியால செய்ய முடியும். பாஜக அதிமுக கூட்டணி, அதாவது அதிமுக உள்கட்சி பிரச்சனை இல்லையா, அதுக்கு மெயின் காரணமே பாஜக தான். ஆம புகுந்த வீடோ பாஜக புகுந்தாங்களோ இப்படிதான் இருக்கும்னு சொல்லி செல்வ பெருந்தகை நேற்றும் செல்வ பெருந்தகை எங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னால அவங்களோட நிலை என்ன என்பதை அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, செல்வ பெருந்தகை போய் ஸ்டாலினை போய் பாப்பாராம், திருமாவளவன் போய் ஸ்டாலினை பாப்பாராம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அண்ணன் எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்தா, ஆகா அமித்ஷாவை பார்த்து எங்க கூட்டணின்னு இருந்தா, கட்சி தலைவர்கள் கூட்டணி இருந்தா பேசதான் செய்வாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு தெரியல. இதுல இருந்தே திமுக வளவளத்து போயிருக்கிறது மட்டும் இல்ல, செல்வ பெருந்தகை ஆமை புகுந்த வீடை பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இப்ப எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். இவர் புகுந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னு காங்கிரஸ்காரங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அதனால இன்றைய காலகட்டத்தில் என்னை பொறுத்த மட்டில் ஒரு சந்திப்பு நடந்தாலே அது, இப்ப நானும் தம்பி விஜயபாஸ்கரும் உள்ள பேசிட்டு தான் இருந்தோம். நாங்க அரசியலுக்கு எவ்வளவு பேசுவோம் இல்லைன்னு, இவங்க என்ன பேசினாங்க எப்படி பேசினாங்க அப்படின்னா, ஆக ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவது இயல்பு இயற்கை. அதையே நீங்க செயற்கையா எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதிர்கூட்டணியை பார்த்து நீங்கள் எவ்வளவு பயந்து போய் இருக்கிறீர்கள் என்பதுதான். செல்வ பெருந்தகிட்ட நான் கேட்கிறேன், அவங்க தலைவர் ஒருத்தர் வந்து 117 இடம் கேட்போம்னு சொன்னாரு, அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? போய் கேட்டுவாரா? வேங்கை வயல்ல பிரச்சனை, இன்னைக்கு நான் ஆணவ கொலையை எதிர்க்கிறேன்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. கூட்டணியில இருந்து வெளியே வந்துருவீங்களா? எல்லாத்தோட செல்வ பெருந்தகை ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஜெயக்குமார் உங்க மாவட்ட தலைவர் வெட்டி சாய்க்கப்பட்டார் இந்த மண்ணில், அவங்க மண்ணில் திருநெல்வேலியில, கண்டுபிடிச்சிங்களா? அதை கேட்க துப்பு இல்ல இந்த ஆட்சியில பேசுறீங்க. வந்துட்டு பிரச்சாரத்துக்கு வந்த தொண்டர்கள் வந்து செருப்பு காலணிகளோட கோயில் மலை அது தவறு. தம்பியே கூட வேல் கையில வாங்கும்போது செருப்பை கழட்டி இருந்திருக்கணும், அதுவும் தவறு. சிலதெல்லாம் இப்ப ஆரம்ப காலத்துல அவருக்கு சிலது தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால மக்கள் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இப்போ காலையில் கூட நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போனேன், அதில் வேல் இருந்தது, ஒன்று நான் செருப்பை கழட்டி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு உணர்வு. அதனால அவரும் மத நம்பிக்கைகளை மதிக்கணும், அவர் தொண்டர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் என்பது எனது கருத்து. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.